ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடணுன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து புரஷவாக்கத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து நிறைய கிருஷ்ணன் வந்து வச்சிட்ருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நான் ஒரு குட்டி கிருஷ்ணனாக வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளை சீடை, காரச்சீடை, அவல், அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, உடச்சக்கடலை உருண்டை, அதெல்லாம் நான் கடையில் தான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பால் பாயாசம், சேமியா பாயாசம், தயிர், வெண்ணெய், அப்புறம் ரவா லட்டு நான் வீட்டில் செஞ்சது. இதுதான் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பலகாரம் வச்சு நான் கிருஷ்ணன் பாராயணம் பாடணும். அப்புறம் ரியா பாப்பாவுக்கு வந்து அழகாக கிருஷ்ணன் வேஷம் போட்டு விட்டோம். அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தா. அப்புறம் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அதில் அவளோட கால் பாதம் வளைஞ்சி கிருஷ்ணனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டோம். இப்படி தான் எங்கள் கிருஷ்ண ஜெயந்தி ஃபெஸ்டிவல் போச்சு. ஈவினிங் தான் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்டோம். அப்புறம் ரியா பாப்பாவுக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டு விட்டோம். அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தா. அவள் வந்து கடலை உருண்டை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. எங்கே முழுங்கிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருந்தது. இந்த கிருஷ்ணன் காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு முந்தா நாளே வீட்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப கரெக்டான டைமுக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த எல்லோ கலரு கிருஷ்ணனோட ட்ரெஸ்ஸும், அதுக்கப்புறம் தலையில் கிரீடம், கழுத்தில் 2-3 வெள்ளை கலர் பாசிமணி, அப்புறம் கைக்கு அதுக்கப்புறமேட்டு ஒரு புல்லாங்குழல் ஒன்று வந்தது. அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து 349க்கு தான் வாங்கினேன். அதுக்கப்புறம்